பழமை வாய்ந்த சைவ கோயில்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரைகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்தின 3 விடயங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜர் ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். முதல் கட்டமாக கடந்த 16 வருஷமாக, அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 16 வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கிலே தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஆயிர கணக்கில் வயது பழமை வாய்ந்த சைவ கோயில்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரைகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன.